அட்ரா சக்க அப்பாவுவை சுளுக்கெடுத்த பாஜக, காட்டு தீ போல் பரவிய சம்பவம். பாஜகனா சும்மாவா? தமிழகத்தில் இந்த 5 ஆண்டு காலம் அப்பாவு ஒரு சபாநாயகராக என்னதான் செய்தார்? சட்டசபை கூடும்போதெல்லாம் முதல்வர் ஸ்டாலினை புகழ்ந்து தள்ளுவதும், எதிர்க்கட்சிகளுக்கு கேள்வி கேட்க கூட நேரம் கொடுக்காமல் இருப்பதும், அதையும் மீறி எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்டதை தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாமல் தடுத்ததும், எதிர்க்கட்சிகள் கேட்கின்ற கேள்விகளை அவை குறிப்பிலிருந்து நீக்குவதும், இதைவிட ஒரு படி மேலே சென்று உலக போர்களையே நிறுத்தும் வல்லமை பெற்ற தலைவர் எங்கள் முதல்வர் என்று கூச்சமே இல்லாமல் பாராட்டி தள்ளுவதும் தான் இந்த 5 வருட காலங்களாக அப்பாவுவின் செயல்பாடுகளாக இருந்தது என்று சதீஷ் ராஜா கடுமையான பதிலடி கொடுத்திருக்கிறார். தமிழகத்தில் 2021 சட்டமன்ற தேர்தலின் போது பல்வேறு வாக்குறுதிகளுடன் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு மக்களிடம் வாக்குகளை பெற்றது திமுக அரசு. தேர்தல் காலத்தில் கூறப்பட்ட பல திட்டங்கள் இன்று வரை 90%, 100% நிறைவேற்றப்பட்டு விட்டன என்று தொடர்ந்து பிரச்சாரம் செய்து வருகிறது. ஆனால் உண்மையில் நிலைமை அதுபோல இல்லை என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் அறிவிக்கப்பட்ட பல்வேறு திட்டங்கள் இன்னும் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை என்ற கேள்வி மீண்டும் எழுந்திருக்கிறது. இதுகுறித்து தமிழக பாஜக மாநில வர்த்தக பிரிவு தலைவர் சதீஷ் ராஜா கடுமையான கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், ராதாபுரம் தொகுதியில் பல திட்டங்களை அறிவித்தவர் தற்போது சட்டப்பேரவை சபாநாயகராக இருக்கும் எம் அப்பாவுதான். ஆனால் அந்த திட்டங்களில் எத்தனை திட்டங்கள் முழுமையாக நிறைவேற்றப்பட்டு என்ற கேள்விக்கு இன்று வரை தெளிவான பதில் இல்லை என்று அவர் குற்றம் சாட்டுகிறார். ராதாபுரம் தொகுதியில் குடிநீர், சாலை, அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட பல திட்டங்கள் குறித்து அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன. ஆனால் பல இடங்களில் அந்த திட்டங்கள் பாதியிலேயே நின்றுவிட்டதாகவும், மக்கள் எதிர்பார்த்த பல திட்டங்கள் இன்னும் நடைமுறைக்கு வராததாகவும் அவர் கூறுகிறார். மேலும் தேர்தல் காலத்தில் மக்களுக்கு பெரிய அளவில் வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டதாகவும், வீட்டுக்கு வீடு குடிநீர், புதிய சாலை வசதிகள், கிராமப்புற மேம்பாட்டு திட்டங்கள் போன்ற பல திட்டங்கள் குறித்து அறிவிப்புகள் செய்யப்பட்டதாகவும் அவர் நினைவுபடுத்துகிறார். ஆனால் அவற்றில் எத்தனை திட்டங்கள் உண்மையில் முழுமையாக செயல்படுத்தப்பட்டுள்ளன, எந்த திட்டங்கள் இன்னும் தொடங்கப்படாமலேயே இருக்கின்றன என்று மக்கள் முன்னிலையில் விளக்கமளிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்துகிறார். அது மட்டுமல்லாமல் தற்போது மீண்டும் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அடிக்கடி தொகுதிக்கு சென்று மக்களை சந்திப்பது போன்ற நிகழ்வுகள் நடைபெற்று வருவதாகவும், பல ஆண்டுகளாக நிறைவேற்றப்படாமல் கிடந்த வாக்குறுதிகளை மறந்து தற்போது சிறிய சிறிய பணிகளை செய்து காட்டி மக்களிடம் நம்பிக்கை பெற முயற்சி நடக்கிறது என்றும் அவர் விமர்சிக்கிறார். 5 ஆண்டுகள் ஆட்சி செய்த பின்பு தேர்தல் நேரத்தில் மட்டும் தொகுதிக்கு வந்து மக்களிடம் நட்பு காட்டுவது ஏன்? இத்தனை காலம் மக்களின் அடிப்படை பிரச்சனைகள் தீர்க்கப்பட இருந்ததற்கான பதில் என்ன என்று அவர் கேள்வி எழுப்புகிறார். மேலும் ராதாபுரம் தொகுதி மக்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் எத்தனை நிறைவேற்றப்பட்டன என்பதற்கான முழு பட்டியலை வெளிப்படையாக வெளியிட வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். மக்கள் முன்னிலையில் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் நடைமுறையில் அமல்படுத்தப்பட்டதா அல்லது காகிதத்தில் மட்டும் உள்ளதா என்பதை விளக்குவது தற்போது ஆட்சியின் பொறுப்பு என்றும் அவர் கூறுகிறார். இந்நிலையில் தேர்தல் நேரம் நெருங்கும் போது மட்டும் தொகுதிக்கு வந்து மக்களை சந்தித்து சில சிறிய பணிகளை செய்து காட்டி நடிப்பது போன்ற அரசியல் முறைகளை மக்கள் இனி நம்ப மாட்டார்கள் என்றும், பல ஆண்டுகளாக நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளுக்கான பதிலை மக்கள் தேர்தல் நேரத்தில் வாக்குச்சாவடியில் தருவார்கள் என்றும், வரவிருக்கும் தேர்தலில் மக்களின் தீர்ப்பே உண்மையான பதிலாக இருக்கும் எனவும் அவர் எச்சரித்திருக்கிறார்.